அஸ்ஸலாமு வலைக்கும் சலாம் சார். நாங்க மங்கைய இது பார்த்து கொண்டிருக்கிறோம் தானே பிள்ளைகள். யூனிட் 4ல. வஞ்சியர் காண்டம் என்ன ஓ சார். யூனிட் 4 பார்க்கணும். ஓ, காட்சி அது 4 காட்சி 3 பார்த்துட்டோமா? அதுல வந்து அந்த காட்சி ஒன்னு ஓடிச்சு. ஓ மூணுன்னு பார்க்கல சார். அந்த காட்சி ஒன்னு ஓடிச்சு. ஓ அதுல வந்து அந்த பேஜ் நம்பர் 93 அந்த ஹோல் பேஜையும் பார்த்துட்டேன். இதெல்லாம் பார்த்தோம். இந்த குணகடல் செல்வியும் குடமலை ஏகினா அதெல்லாம் நான் எழுத சொன்னேன்லே அவங்களுக்கு, அப்படித்தானே? அதுல இருக்கிற விஷயங்களை. ஓ, அந்த குருவினாவோ ஓகே. அஞ்சு வந்து. சிலம்பின் வென்ற சேயிலை போற்றுவோம், சிலம்பின் வென்ற சேயிலை போற்றுவோம். குழுவினர் நடுப்பிடத்தை விட்டு வெளியேறுகின்றனர். மேடையில் இருள் பரவுகிறது. கையில் விளக்கேந்தியபடி பெண்கள் குழுவாக தாள லயத்தினை நோக்கி தாழ்தளத்தினை நோக்கி வருகின்றனர். யாரை போற்றுகிறீர்? யாரை தெய்வம் என்கிறீர்? கண்ணகி தெய்வமா? தெய்வம் என்றால் கொடுக்கும். கொடுத்தவளா கண்ணகி? அனைத்தையும் இழந்தவள் தானே கண்ணகி. யாருக்கு வேண்டும் இவள் தெய்வ சித்திரம்? அடிமைத்தனத்திற்கு கொடி தூக்கும் சித்திரம். மேடையில் ஒளி மாற்றம் பெறுகிறது. கண்ணகி கோட்டத்திற்கு செல்லும் மக்கள் திரள் பாடி ஆடியபடி நடிப்பிடத்தினுள் நுழைந்து கடந்து செல்கின்றனர். செல்லோமே செல்லோமே, எவரின் பெயரும் செல்லோமே. தேவியின் பெயர் அல்லாது எவரின் பெயரும் செல்லோமே. நில்லோமே நில்லோமே, நடுவழியில் நில்லோமே. நெடுமலையின் முடி தொடாது நடுவழியில் நில்லோமே. காட்சி 2, குடமலைச்சாரல். கண்ணகியின் செவிலித்தாய் காவற்பெண்டு. கண்ணகியின் செவிலித்தாய் தான் காவற்பெண்டு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க யார் யார் ஆகல் என்று சொல்லி. கண்ணகியினுடைய செவிலித்தாய் தான் இந்த காவல் பெண்டு என்று சொல்றவ. ஏன்னா இவன் நிறைய இடங்களை வரா, மிச்ச கவனமா பார்த்துக்கொள்ளணும். ரைட். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கண்ணகியின் தோழி தேவந்தி, மாதிரியின் மகள் ஐயை, கண்ணகியின் அடித்தோழி நாகமணி மற்றும் கண்ணகி கோட்டத்துக்கு செல்லும் மக்கள் திரள். இதுதான் இந்த பாத்திரங்கள். கண்ணகியின் செவிலித்தாய் காவற்பென்று, கண்ணகியின் தோழி தேவந்தி, மா மாதிரியின் மகள் ஐயை, கண்ணகியின் அடித்தோழி நாகமணி ஆகிய நால்வரும் கண்ணகி கோட்டத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கின்றனர். மலைச்சரிவில் ஐயை துள்ளி குதித்து இறங்கி ஓடுகிறாள். அடியே ஐயே, சற்று மெதுவாக போ. உன்னை போல் என்னால் ஓட முடியாது. மன்னிக்க வேண்டும் அம்மையே. நீங்கள் இருவரும் உடன் வருகிறீர்கள் என்பதை எனக்கு வருகிறீர்கள் என்பதை எனக்கு மறந்து போகிறது. ஐயே, சற்று நில்லடி. ஏதோ அருவி வழிந்தோடுகின்ற சத்தம் காற்றில் மிதந்து வருகிறது. பார், உனக்கு கேட்கிறதா? ஆமாம் அக்கா, எனக்கும் அப்படித்தான் கேட்கிறது. அதோ அந்த திசையில் அந்த அருவி இருக்கலாம். அங்கே போவோமா? பாதை கரடு முரடாக இருக்கிறதே அம்மை, எப்படி நம்முடன் வர முடியும்? பெண்களே, எனக்கொன்றும் அப்படி வயதாகிவிடவில்லை. வாருங்கள் போகலாம். நால்வரும் பாதையை விட்டு விலகி அருவி விழும் திசை நோக்கி கரடு முரடான பாதையில் நடக்கின்றனர். அருவி விழும் ஓசையை மீறி மக்கள் ஆரவாரத்தோடு பாடிக்கொண்டு வரும் ஒலி கேட்கிறது. செல்லோமே சொல்லோமே சொல்லோமே, எவரின் பெயரும் சொல்லோமே. தேவியின் பெயர் அல்லாது எவரின் பெயரும் சொல்லோமே. நில்லோமே நில்லோமே, நடுவழியில் நில்லோமே. நெடுமலையின் முடி தொடாது நடுவழியில் நில்லோமே. அக்கா, மக்கள் பரவசத்தோடு பாடிக்கொண்டு கண்ணகி கோட்டத்திற்குள் போகிறார்கள் பாருங்கள். மக்கள் கூட்டம் பாடியவாறு கண்ணகி கோட்டத்துக்குள் செல்வதை பெண்கள் அனைவரும் கண்கொட்டாது பார்க்கின்றனர். அவர்களையே பார்த்து கொண்டிருந்த காவற்பெண்டு தலையை பிடித்தபடி கீழே சரிகிறாள். ஐயை தேவந்தியும் அவளை தாங்கி பிடிக்கின்றனர். ஒன்றுமில்லை, வேகமாக மலைச்சரிவில் நடந்து வந்தோம் அல்லவா? என் தலை கிறுகிறுக்கிறது. சற்று இளைப்பாறி விட்டு பிறகு செல்லலாமே. வேண்டாம், என்னை அந்த அருவிக்கு அழைத்துச் செல்லுங்கள். சிறிது நீர் அருந்தினால் எல்லாம் சரியாகிவிடும். காவற்பெண்ணை தாங்கி பிடித்து அழைத்தபடி அருவி அருகில் செல்கின்றனர். காவற்பெண்டு வழிந்தோடும் நீரை அள்ளி பருகிறாள், முகம் கழுவுகிறாள்.
நாள் வரும் நீர் அருந்துகின்றனர். அம்மையே, நான் ஒன்று கேட்கிறேன். தவறாம தவறாக நினைக்க கூடாது. கேளிர். கண்ணகி கோட்டத்தில் எல்லோரும் பரவச நிலை அடைந்து கண்ணகியை தொழுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யவில்லை. உங்கள் இருவர் முகங்களும் வெளிரி போயிருந்தன. ஏன் அப்படி? மூவரும் மௌனமாக இருக்கின்றனர். நான் தவறாக கேட்டுவிட்டேனா? இல்லை அடி பெண்ணே. என் மடியில் தவழ்ந்த நாளிலிருந்து அவளை நான் அறிவேன். என் மடியில் தவழ்ந்த நாளிலிருந்து அவளை நான் அறிவேன். இச்சிறிய வயதில் எத்தனை கொடுமைகளை அனுபவித்து விட்டாள். தெய்வம் என தொழுதால் அவள் அனுபவித்த கொடுமைகள் மூடி கொடுமைகளை மூடி மறைத்தவளாகிறேன். அப்ப இந்த கண்ணகிய காவற்பெண்டு வணங்காமைக்கு கூறிய காரணம் என்ன? காரணம் சொல்றா வணங்காம இருந்ததுக்கு? சிறு வயதிலிருந்து இருந்து நான் அறிவேன். ஆகவே சிறு வயதிலிருந்து நான் அறிந்த காரணத்தினால எந்த ஒரு காரணத்தினாலும் நான் அவளை தொழ மாட்டேன். அவளை தொழுது விட்டால் என்ன நடக்கும்? அவளை தொழுதால் என்ன நடக்கும் பிள்ளைகள்? அவ அனுபவித்த கொடுமைகளை மூடி அவளுக்கு மறைச்சிடுறேன். செய்யப்பட்ட அந்த கொடுமைகள் எல்லாம் மறைத்து விடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா? ரைட். இப்போ ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. ஒரு கேள்வி எழுதுங்க. காவற்பெண்டு கண்ணகியை தொழாமைக்கு கூறிய காரணம் யாது? காவற்பெண்டு கண்ணகியை தொழாமைக்கு கூறிய காரணம் யாது? சரியா? ஓகேயா? சரி சார். எழுதுங்க பிள்ளையே. ரிஹா எங்க 2 கிளாஸ் காணல ரிஹா. எனக்கு எக்ஸாம் இந்த ஓ, எக்ஸாம் இருந்தா சத்தம்டான்றீங்களா? ம், சொல்றது சரியில்லையா? எழுதி முடிச்சா சொல்லுங்க பிள்ளைகள். அதை எழுதி முடிச்சா அடுத்த கேள்வி போடுங்க. தொழாமைக்கு தேவந்தி கூறிய காரணம் யாது? அடுத்த கேள்வி, கண்ணகியை தொழாமைக்கு இப்ப நாங்க முதலாவது போட்டோம் காவற்பெண்டு கூறிய காரணம் தானே. இரண்டாவது தேவந்தி கூறிய காரணம் யாது? என்ன தேவந்தி என்ன சொல்றா? பேசுங்க பிள்ளைகள். தேவந்தி என்ன சொல்றா? அவளை தெய்வம்னு தொழுதா கூப்பிய கரங்கள் திரையாகி விடுகின்றன. ஆஹ், நான் கண்ட நான் கண்ட கண்ணகி மறைந்து விடுகிறாள், அப்படித்தானே? ஓ சார். சார் அந்த கேள்வி இன்னொருக்கா சொல்லலுமா?
தேவந்தி இந்த இருக்கிறாவே தேவந்தி கண்ணகியை வணங்காமைக்கு கூறிய காரணம் யாது? முதலாவது கேள்வி காவற்பெண்டு அல்லது செவிலித்தாய் கூறிய காரணம் யாது? இப்ப தேவந்தி கூறிய காரணம் யாது? சரியா? ரைட் பிள்ளைகள், அடுத்தது பாருங்க. எழுதிட்டீங்களா? கூப்பிய கரங்கள் திரையாகி விடுகிறதா? என்ன சொல்கிறீர்? கண்ணகியின் தெய்வ கோலம் கோவலனுக்கு உயர்வளிக்கிறது. அதில் நிஜ கண்ணகி மறைந்து போகிறாள். கொங்கையாட் கூடற்பதி சிதைத்து கோவேந்தை செஞ்சிலம்பாள் கொன்றாளை பாடுதும் வம்மெல்லாம் என்று ஆடல் மகளிர் பாடவும் ஆடவும் கொங்கு கொங்கச் செல்வி குடமலையாட்டி செந்தமிழ் பாவை தெய்வ கொழுந்து ஒரு மாமணியாய் உலகில் தோன்றிய திருமாமணி என சேர மன்னன் எக்காலும் முழங்கவும் தலைமை பூசகன் சிலம்பை உலுக்கி வாளி வாளி என வாழ்த்து ஒளி செய்யவும் எனக்கு உடல் சிலிர்க்கிறது. மயிர்கால்கள் நிமிர்ந்தன. பலருக்கும் அருள் வந்தது. ஆனால் நீங்கள் இருவரும் மரம் போல் நின்றிருந்தீர். உங்கள் கண்களிலிருந்து நீர் உருண்டோடியதை நான் பார்த்தேன். அப்ப கொங்கையாள் கூடற்பதி சிதைத்து, இதுல பொருள் விளைஞ்சுதா பிள்ளைகள்? அதாவது கொங்கை என்று சொன்னடா மார்பு, அதன் மார்பினால் கூடற்பதி என்று சொல்றது இங்க மதுரை. யாருடைய ஆட்சி பிரதேசம் மதுரை? பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய. அதனை அழித்து கோவேந்தை அதாவது அரசனை செஞ்சிலம்பாள் வென்றாளை. யார் அந்த அரசன்? கோவேந்தன் யாரு சொல்லுங்க பிள்ளைகள். அரசன் யாரு? பாண்டியன் நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியனை சிலம்பாள் தனது சிலம்பினால் வென்றாளை பாடுதும் பாடுகின்ற பொழுது வம்மெல்லாம் என்று ஆடல் மகளிர் பாடவும் ஆடவும் கொங்கச் செல்வி, கொங்கு நாட்டினுடைய செல்வி குடமலையாட்டி, குடமலை என்றா மேற்கு மலையைச் சேர்ந்தவள்,
செந்தமிழ் பாவை தெய்வ கொழுந்து ஒரு மாமணியாய் உலகில் தோன்றிய திருமாமணி என சேரன் எக்காலம் முழங்கவும் தலைமை பூசகன் சிலம்பை உலுக்கி வாளி வாளி என வாழ்த்தொலி செய்யவும். ரைட். இப்ப இத பார்த்து கொள்ளணுமா? எனக்கு உடல் சிலிர்த்தது, மயில் கால்கள் நிமிர்ந்தன, பலருக்கும் அருள் வந்தது. ஆனால் பலருக்கும் அருள் வந்தது. ஆனால் நீங்கள் இருவரும் மரம் போல் நின்றிருந்தீர். உங்கள் கண்களிலிருந்து நீர் உருண்டோடியதை நான் பார்த்தேன். ஓகேயா? ரைட். இப்ப ஒரு கேள்வி எழுதுங்க பிள்ளைகள். ஒரு கேள்வி எழுதுங்க. சேர மன்னன் சரியா யார வாழ்த்தி பாடி இருக்கிறா? நீங்க கண்ணகியை எவ்வாறு வாழ்த்தி பாடினார்? எப்படி சொன்னாரு? கொங்கச் செல்வி, குடமலை ஆட்டி, செந்தமிழ் பாவை, தெய்வ கொழுந்து, ஒரு மாமணியாய் உலகில் தோன்றிய திருமாமணி என்று சேரமன்னன் வாழ்த்தி பாடினான். என்ன? ஓகேயா? ஓ சார். எழுதி கொள்ளுங்க. சார். அம்மா யார் பேசுனீங்க? சார் குடமலையாட்டியன் என்னது? மேற்கு மலையைச் சேர்ந்தவள். அல்லது மேற்கு மலையில் குடிகொண்டவள் என்று சொல்லலாம். இந்த ஏற்கனவே நாங்க குணகடல், குடமலை என்று பார்த்தோம். ஞாபகம் தானே? குணகடல் என்றால் என்ன, குடமலை என்றால் என்னன்னு? எழுதி முடிச்சிட்டீங்களா? ரைட்.
கண்ணகி என் வயிற்றில் உதிக்காவிட்டாலும் அவள் என் மகள், என் மடியில் தவழ்ந்தவள். அவளை எப்படியடி நான் தெய்வமாய் வணங்க முடியும்? தெய்வ கோலம் என் கண்ணகியை என் கண்களிலிருந்து பறித்து கொள்கிறது. அந்த கோலத்தில் பின்னாலே மதமை வழிந்தோட கோவலர்கள் சிரித்துக் கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். முடியுடைய வேந்தர்கள் அவர்களுக்கு வெண்சாமரம் வீசுவதை பார்க்கிறேன். சிலம்பின் வென்ற சேயிலை என்றார்களே, சிலம்பு தெரியுமா? அந்த சேயிலையை தான் தெரியுமா? எனக்கு தெரியுமடி, எனக்கு தெரியும். அவர் அவர்களுக்கு சிலம்பு, அந்த பாழாய் போன சிலம்பை என் கா என் கரங்களால் தானே அவளுக்கு அணிவித்தேன். கண்ணகிக்கு 12 வயது இருக்கும். திருமணத்துக்கு நாள் குறித்தாகிவிட்டது. மக்கள் திரள் கண்ணகி புகழ் பாடியபடி நடப்புடத்தை கடக்கின்றது. ரைட். அப்ப இதுல இப்ப கண்ணகியினுடைய ஆரம்ப கால அந்த நிகழ்வுகள் பற்றி இவ செவிலித்தாய் சொல்றா என்ன? அப்படித்தானே பிள்ளையர்? ரைட். இப்ப ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. கண்ணகியின் நினைவுகளால் காவற்பெண்டு அல்லது கண்ணகி பற்றிய நினைவுகளை காவல் பெண்டு எவ்வாறு எடுத்துரைத்தாள்? கண்ணகி பற்றிய நினைவுகளை காவல் பெண்டு எவ்வாறு எடுத்துரைத்தாள்? சரியா? ஓகே. ஓகே சார். எழுதி கொள்ளுங்க. அத இதுல இருக்கிற விஷயங்களை சுருக்கமா எழுதி கொள்ளுங்க. நேத்து அனுப்பின வீடியோவை ஷேர் பண்ணீங்களா பிள்ளைய? சார். 7 மணி என் ஃபேஸ்புக்கு போயிட்டு அதுல இருந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே. சரி சார்.
சரியா பிள்ளையே? ஜெய்னா, இல்மா, ரீமா, விஜிதான் எழுதிட்டீங்களா? ரைட். மண்ணையாளும் கண்ணையாள் அவள் விண்ணிலிருந்து ஏகினாள். ஊர்தி வானில் பறந்திட முகிலும் கண்டு களித்திட அமரர் கூடி வாழ்த்திட ஆளும் எங்கள் கண்ணையாள் மின்னும் மண்ணும் பொலிவுற வாழும் எங்கள் கண்ணையாள். இதுல சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கண்ணகியா தேவலோகத்துல இருந்து வந்து ஒரு ஒரு பறவையோ ஏதோ வந்து கண்ணகிய அழைச்சி கொண்டு போனதாமன்ற ஒரு கதை ஒன்று இருக்கு அந்த அவங்க சிலப்பதிகாரத்துல. அதான் சொல்லப்பட்டிருக்கு, மண்ணை ஆளும் கண்ணை ஆள். இந்த மண்ணை ஆள்கின்ற கண்ணகி அவள் விண்ணில் விண்ணில் இன்று ஏகினாள், வானத்துக்கு போயிட்டா. ஊர்தி வானில் பறந்துட, ஒரு ஊர்தி வந்து அவ அவ வானில் எடுத்துக்கொண்டு போக, முகிலும் கண்டு களித்திட, அத மேகங்கள் கண்டு மகிழ்ச்சி அடைந்ததாம். அமரர் கூடி வாழ்த்திட, தேவர்கள் எல்லாரும் கூடி வாழ்த்தினாங்களாம். ஆளும் எங்கள் கண்ணையாள், எங்களை ஆட்சி செய்கின்ற அந்த கண்ணையாள் விண்ணும் மண்ணும் பொலிவுற, இந்த பூமியும் வானமும் அழகு பெற வாழும் எங்கள் கண்ணையாள். விளைஞ்சுதான பொருள்? ஓகேயா? சரியா? ரைட். இப்ப இந்த பாடலை கொஞ்சம் எழுதுங்க பிள்ளையே. இந்த பாடல் எழுதுங்க, நான் சில கேள்வியில் தரேன்.
ரைட். கேள்வி எழுதுங்க பிள்ளைகள். இங்கே வாழ்த்தப்பட்டிருப்பவர் யார்? இங்கே வாழ்த்தப்பட்டிருப்பவர் யார்? அடுத்த வினா, எவ்வாறு வாழ்த்தப்பட்டிருக்கிறார்? இங்கு வாழ்த்தப்பட்டிருப்பவர் யார்? எவ்வாறு வாழ்த்தப்பட்டிருக்கிறார்? எழுதலுமா ரெண்டுக்கும் விட? ஏலம் சார். எழுத்து சார். சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா?
ஓகே பிள்ளைகள், இதை எழுதிட்டு வாங்க. நாங்க புதிய காட்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் வலைக்கம் அஸ்ஸலாம். சலாம். ஜஸாக்கல்லாஹ்.